ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் அண்டு இன்ஸ்டால். மெயின்லி பார்த்தோம் அப்படின்னா பாமினி ஃபாண்ட், அதாவது டைப் ரைட்டிங் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி google.com போங்க. google.com போயிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் போய் பாமினி ஃபாண்ட் டவுன்லோட் ஃபார் பிசின்னு கூட கொடுக்கலாம். சர்ச் பேஜில் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ பாமினி ஃபாண்ட் டவுன்லோட் ஃபார் பிசி அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் வந்துருக்கு. இதில் வந்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பாமினி ஃபாண்ட் .org .bamini.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நேம் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நெட் பேஜ், அதாவது வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதில் கீழே டவுன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி டவுன் பண்ணிங்கன்னா கடைசியில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல டவுன்லோட், அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் இப்போ ஆகிடுச்சு. அது இங்கே ஆகிருக்குன்னா இங்கே காட்டுது பாமினி.zip அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் ஃபைலாக வந்து சேவ் ஆகிருக்கு. இது க்ரோம் ப்ரௌசர், அதனால் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணோம்னா ஷோ இன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கிளிக் பண்ணோன்னா எங்கே டவுன்லோட் ஆகிருக்கும் அந்த ஃபைல் டெஸ்டினேஷனில் ஓப்பன் ஆகிடும். இப்போ அது ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் அது. ஸோ இந்த பாமினி அப்படின்ற ஜிப் ஃபைலாக வந்திருக்கு. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நீங்கள் WinRAR ஃபைலை வந்து, அதாவது EXE ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது நம்ம சேனல்லேயே இருக்குது, ஏற்கனவே போட்டிருக்கேன். லிங்க்கும் நான் தர்றேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி WinRAR ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இல்லை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாமினி அப்படின்ற அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க மவுஸில் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் டு பாமினி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் டு பாமினி அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வரும். ஃபோல்டர் வந்துடுச்சு. இப்போ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்னா 2 ஃபைல் காமிக்கும். பாமினி, இது ரெண்டுமே ஒரே இது தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த பாமினின்றதை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த ஃபைல் டைப் என்ன, ஃபாண்ட்டோட ஃபைல் டைப் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அஸ் யூஷுவல் நார்மலாக பார்த்தீங்கன்னா TTFன்னு சொல்லுவாங்க, அதாவது டூ டைப் ஃபாண்ட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஸோ இந்த பாமினி அப்படின்றது இது வந்து இப்போ இந்த OS வந்து Windows 7 ஆக்சுவலாக. இப்போ Windows 8 Windows 10 பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தட் தான். ஸோ நான் வந்து 8 வச்சுருக்கேன், இது 7 இருக்கப்பல யோசிக்க வேணாம். ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த இன்ஸ்டால் அப்படின்றத போய் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது மவுஸில் ரைட் கிளிக் பண்ணணும், அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிருச்சு. வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இது கிடையாது. அப்படி இல்லை வேறு மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நார்மல் ஸ்டார்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. இதுதான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் அண்ட் இந்த ஃபாண்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டோட்டலாக அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி எம்டி பிளேஸில் வச்சிங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் கேட்கும், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னொரு மெத்தடு இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பெருசாக யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.